இந்த காணொளியிலே இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். அதிலே முதலாவது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய ஆட்சியின் கீழ் அதிரடியாக பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட இருக்கின்றன. அது யாரிடமிருந்து எதற்காக பறிமுதல் செய்யப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த காணொளியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதனையும் விட இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகின்றது இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய போதனா வைத்தியசாலையில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. இந்த செய்தியை கேட்கின்றவர்களுக்கு நிச்சயமாக மனதை கலங்க வைக்கக்கூடியதான ஒரு சம்பவமாக அது இருக்க போகின்றது. ஆகவே அது என்ன என்றதையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். ஏனென்றால் அந்த ஒரு செய்தியினூடாக, அந்த ஒரு தகவலினூடாக எங்களினுடைய வாழ்க்கைக்கு என்று சொல்லி ஒரு படிப்பினையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த விடயத்தினை பற்றியும் விரிவாக நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். குறிப்பிட்ட இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய அரசாங்கத்தின் கீழ் சட்டவிரோதமான முறையில் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமை ஆக்கப்பட இருக்கிறதாக, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் இதனுடைய ஆரம்ப கட்ட அவற்றை அரசுடைமை ஆக்குறதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான எஃப்யூ வூட்லர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டிலே உங்களுக்கு தெரியும் திட்டமிட்ட குற்றவாளிகள் அல்லது இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட குற்றச்செயல்களை செய்யக்கூடிய நபர்கள் நாட்டிற்குள்ளே இருந்தும் சரி, நாட்டிற்கு வெளியில இருந்துமே சரி, பல்வேறு விதமான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த குற்றச்சாட்டுகளின் மூலமாக, இந்த குற்றச்செயல்களின் மூலமாக பல்வேறு விதமான சட்டவிரோத சொத்துக்களை குவித்திருக்கின்றார்கள், சேர்த்திருக்கின்றார்கள் என்றே சொல்ல முடியும். ஆகவே இவ்வாறு சேர்க்கப்பட்ட அனைத்து சொத்துக்களையும் தான் தற்பொழுது அரசுடைமையாக்குறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த 2 ஆண்டுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது, அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னராக இதுவரைக்கும் 2 ஆண்டுகள் நிறைவேறியிருக்கின்றன என்கின்ற சமயத்திலே இந்த 2 ஆண்டுகள்லையுமே 2024ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2024 மட்டுமே 150 பவுன் தங்கமும் 64 வாகனங்கள் மற்றும் 6 கோடி ரூபாய் பணம், 61 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படுவதற்கு இருந்தாலும் அது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்தது, அதாவது பிற்போடப்பட்டிருந்தது என்று கூட சொல்ல முடியும். 2024ஆம் ஆண்டிலே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாகவே, அதாவது இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது 2025ஐ பொறுத்த வரைக்கும். ஆகவே இதுவரை காலப்பகுதிகளிலுமே மொத்தமாக 204 பவுன் தங்க நகைகளும் 13 வாகனங்கள் 67 கோடியே 78 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் ஏனைய சொத்துக்கள், அது மட்டுமின்றி 18 வீடுகள் என்று சொல்லி சட்டவிரோதமாக குவிக்கப்பட்ட அனைத்து சொத்துக்களும் தான் இவ்வாறு அரசுடைமையாக்கப்படுகின்றது. ஆக மொத்தமாக பார்க்கின்ற பொழுது 354 பவுன் தங்கம், 77 வாகனங்கள், 35 கோடி ரூபாய் பணம் மற்றும் 1 கோடி 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான இதர சொத்துக்கள் என்று சொல்லி இவை அனைத்துமே அரசுடைமையாக்கப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. உண்மைக்குமே சொல்ல போனால் இவ்வளவு சொத்துக்களும் அரசுடைமையாக்கப்படுமாக இருந்தால் அது இல்லாத மக்களுக்கு, ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வகையிலே உதவியாக இருக்கும் என்றது நிச்சயமாகவே உண்மையான ஒரு விடயம். அதே சமயம் உங்களுக்கு தெரியும், தற்பொழுது நடந்த இந்த ஒரு வெள்ள அனர்த்தத்தால எத்தனையோ நாடுகள் இலங்கைக்கு உடனடியாகவே உதவிக்கரம் நீட்டியது. அது எல்லாமே, அவ்வளவு நாடுகள் தங்களினுடைய உதவிகளை கொண்டு கொட்டியது அனைத்துமே ஒரு தனிநபர், அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மீது இருந்த ஒரு நம்பிக்கை என்று கூட சொல்ல முடியும். காரணம், அவரினுடைய அந்த ஊழலற்ற ஆட்சி, அவர் மக்களுக்கு அனைத்து உதவிகளையும், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை கொள்ளையடிக்காது மக்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை அவ்வளவு நாடுகளும் உதவி செய்யறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது என்று கூட சொல்ல முடியும். அந்த வகையிலே தற்பொழுது இவ்வாறான சொத்துக்கள் எல்லாமே அரசுடைமையாக்கப்படுமாக இருந்தால் அது ஏதோ ஒரு வகையிலே நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி பலருடைய கருத்துக்கள் இருக்கின்றன. அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பக்கம் நிறைய விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது. அந்த விமர்சனங்களையுமே சுட்டி காட்டுகின்றோம். அதே சமயம்
அவர் ஒரு சரியான விடயங்களை செய்கின்ற பொழுது, அவர்களுடைய ஆட்சியின் கீழ் நிறைய விடயங்கள் நல்லவை நடக்கின்ற பொழுது அவற்றையுமே பாராட்ட வேண்டிய கடப்பாடு எங்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு விடயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான நகர்வு. ஆகவே இந்த ஒரு விடயத்துக்கான பாராட்டு நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். இது எல்லாமே சரியாக நடைபெற்று முடிகின்ற சமயத்திலே இந்த ஒரு செய்தியுடன் அடுத்த செய்திக்குள்ளே நாங்கள் செல்வமாக இருந்தால், இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம், இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அதாவது வவுனியா பகுதியில் ஒரு விபத்து ஒன்று நடக்கின்றது. அந்த விபத்துல சிக்கிய 27 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அதாவது வவுனியாவை சேர்ந்த ரவிராஜ் ராஜ்கிரண் என அழைக்கப்படக்கூடிய இளைஞன் கடந்த 8ஆம் தேதி என்று அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்த நிலைமையில அவருடைய மூளையின் செயற்பாடுகள் படிப்படியாக குறைவடைந்து அவர் இறுதியாக மூளைச்சாவை அடைந்திருந்தார். இந்த நிலைமையில அந்த மூளைச்சாவு அடைந்து விட்டார் என்கின்ற அந்த ஒரு செய்தியை அவருடைய குடும்பத்தினருக்கு, பெற்றோருக்கு தெரிவித்ததை அடுத்து பெற்றோர்கள் ஒரு சரியான முடிவு ஒன்றினை எடுத்திருந்தார்கள். அதாவது தங்களுக்கு தங்களினுடைய மகன் உயிருடன் கிடைக்கவில்லை, அவர் இந்த உலகிலே இல்லை, உயிருடன் இல்லை என்றாலும் இன்னும் இருவர் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தங்களினுடைய மகனினுடைய 2 சிறுநீரகங்களையுமே தானம் செய்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம், அதாவது டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி ஆகிய நேற்றைய தினம் மருத்துவர் குழு உடனடியாகவே அவருக்கான சத்திர சிகிச்சையை செய்து வெற்றிகரமாக அந்த 2 சிறுநீரகங்களையும் அவரிடமிருந்து அகற்றி 2 வேறு நோயாளர்களுக்கு அந்த சிறுநீரகங்களை வெற்றிகரமாக பொருத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே இந்த ஒரு விடயம் தற்பொழுது பலரினுடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றதையும் தாண்டி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. அதே சத்திர சிகிச்சை கூடத்தில் அந்த வைத்தியர் குழாமால அந்த இளைஞனுக்கு இறுதி வணக்கமும் செலுத்தப்பட்டது. உண்மைக்குமே அந்த பெற்றோரினுடைய செயலுக்கு நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் தங்களுடைய மகன் உயிருடன் இல்லை என்கின்ற அந்த நேரத்திலையும் சரியான ஒரு முடிவெடுத்து 2 உயிர்களை வாழ வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களினுடைய செயல் பாராட்டத்தக்கது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், இந்த ஒரு விடயத்திலிருந்து நாங்கள் எங்களுக்கான ஒரு படிப்பினையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படி என்னால், வாழ்வது என்றது ஒரு கொஞ்ச காலம். நிறைய பேர் நினைக்கின்றோம், அதாவது அவருக்கு என்ன இப்போத்தானே சிறிய வயது, இன்னும் நிறைய காலம் இருக்கின்றது என்று சொல்லி. இன்றைக்கு வயது போனவர்கள் தான் சாகின்றார்கள், அதாவது திறந்து போகின்றார்கள். இளையவர்கள் எல்லாருமே இருக்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை. இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு இல்லை, அப்படித்தான் இருக்கின்றது. அது வயது வித்தியாசம் இல்லாமல் எதிர்ச்சியான நிறைய அகால மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் நிச்சயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் முடிந்த அளவு ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்வது இல்லாமல், அதாவது என்னத்திற்கு எடுத்தாலும் பகை, அவரை பிடிக்கவில்லை, இவரை பிடிக்கவில்லை, அவருடன் நான் கதைக்க மாட்டேன், இவருடன் பேச மாட்டேன் என்கின்ற மாதிரியாக நிறைய விடயங்களை நாங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். முடிந்த அளவு எங்களை சுற்றி இருப்பவர்களை அன்பு செய்து, எங்களால் முடிந்த அளவு ஏனையவர்களுக்கு உதவி செய்து வாழ்கின்ற காலங்களில் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமுடைய நிறைய விடயங்களை செய்து கொண்டு வாழ்வதனூடாக எங்களினுடைய இறப்புக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்றது என்னுடைய ஒரு கருத்து. ஆகவே முடிந்தளவு இந்த ஒரு செய்தியை, இந்த ஒரு தகவலை ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதே சமயம் நிறைய பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே உயிருடன் இருக்கின்ற பொழுது இந்த மண்ணு இறந்ததன் பின்னராக மண்ணுக்குள் மக்கி போகின்ற எங்களினுடைய உடல் யாராவது ஒருவருக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக உடல் உறுப்புகளை தானம் செய்யலாம். அதுவுமே ஒரு மிகச்சிறந்த ஒரு முடிவு என்றதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பின் இணையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இதே மாதிரியாக இன்னும் ஒரு பயனுள்ள காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.